மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான். கோள் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரை பிரித்து விடுகிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சோதனை இந்த நீதிமொழிகளை எழுதின சாலோமன் ஞானி. அந்த ஞானி சொல்லும் போது அவர் சொல்லுகிற வார்த்தை, மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோள் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். கோள் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். சண்டை எழுப்புகிறவன் இருக்கிறான். சோதரம் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறவன் இருக்கிறான். யார் பிராண சிநேகிதனை பிடிக்கிறான்? யார் உண்மையான நட்புகளை பிரித்து வைக்கிறார்கள் அப்படின்னு கேட்டா கோள் சொல்லுகிறவன். இப்போ கோள் சொல்லுதல் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கேள்வி வரும். மெய்சோதனம் ஒருவர் இல்லாத இடத்திலே அந்த மனிதரை பற்றி நாம பேசுகிறது தான் கோள் சொல்லக்கூடியது. கூட்டத்துல அந்த மனுஷன் இல்ல, அந்த மனுஷனை குறித்து இல்லாதவைகளை பேசுகிறது, அந்த மனுஷனை குறித்து ஆகாதவைகளை பேசுகிறது. அல்லேலூயா. இது கோள் சொல்லுகிறது. அந்த கோள் சொல்லுகிறவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னா, சோதனம் பிராண சிநேகிதன் ரொம்ப சிநேகமாக ரொம்ப நெருக்கமாக இருக்கிற சிநேகத்தை என்ன செய்கிறானா பிரித்து விடுகிறான். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க உங்களை ஆராய்ந்து பார்க்கணும். என்னுடைய வார்த்தைகள் ஒரு மனுஷனை பிரித்து வைக்கிறதா, ஒருவருடைய ஐக்கியத்தை பிரித்து வைக்கிறதா, இல்ல என்னுடைய வார்த்தைகள் ஒருவருடைய ஐக்கியத்தை பலப்படுத்துகிறதா? அல்லேலூயா. வார்த்தைகளால ஐக்கியத்தை பிரிக்கவும் முடியும், வார்த்தைகளால ஐக்கியத்தை சேர்த்து வைக்கவும் முடியும். அப்போ நம்முடைய வார்த்தைகள் என்ன? நான் என்ன பேசுகிறேன்? ஒரு இடத்துல நான் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல நான் எதை பேசுகிறேன்? எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறேன்? யாரை குறித்து பேசுகிறேன்? எதற்காக நான் பேசுகிறேன் என்று சொல்லுகிற கேள்விகள் உங்களுடைய உள்ளத்துல வரணும். எப்பவுமே இல்லாத ஒன்றை நாம, இல்லாத நபர்களை குறித்து பேசுகிறதை நாம எவ்வளவு தூரம் சோதரம் நிறுத்துகிறோமோ அவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக, நம்முடைய வாழ்க்கை நன்மையாக, நம்முடைய வாழ்க்கை சமாதானமாக மாறிவிடும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா விளங்கி கொள்ளணும். சிலரை பிரிச்சு வச்சுக்கிட்டு சோதரம் இது நல்லது என்று நினைக்கிறேன். இப்போ குடும்ப உறவுகள் கணவன் மனைவி, சோதரம் பெற்றோர் பிள்ளைகள், சோதரம் மாமனார் மருமக்கள், மாமியார் மருமக்கள், சோதரம் அப்படி உறவுகள் நிறைய இருக்கு இல்லையா? இந்த குடும்ப உறவுகள்ல எல்லாரும் ஒண்ணு போல இருக்க மாட்டாங்க. இந்த உறவுகளில் வித்தியாசங்கள் உண்டு. இந்த அமிஷம் நிறைய பேர் செய்கிற வேலை என்னன்னு சொன்னா, குடும்ப உறவுகளை பிரித்து வைக்கும்படியாக பேசுகிற பேச்சுகள். அல்லேலூயா. அவர்களுக்கு அந்த குடும்பங்களை பிரிச்சு வைக்கிறதுனால என்ன லாபம் இருக்கிறது என்பது தெரியவில்லை. ஆனா பிரிச்சு வச்சுக்கிட்டு அவர்களுக்குள்ளான சண்டைகள் மூலம் போது, அவருடைய வாக்குவாதங்கள் பெருகும் போது, அவர்களுடைய சமாதானங்கள் இழந்து போகும் போது அதை பார்த்து வேடிக்கை பார்க்கிறது. அல்லேலூயா. அந்த ஸ்பாவம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற ஒருவருக்குள்ளாலும் வரக்கூடாது. அல்லேலூயா. சோதரன் தேவன் பிரிவினைகளுக்கு தேவனாயிருக்கவில்லை. நம்முடைய தேவன் பிரிவினைகளுக்கு தேவனானவர் அல்ல. அல்லேலூயா. தேவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததே எதற்காக வந்தார் என்று சொன்னால், ஐக்கியத்தை உண்டு பண்ணுவதற்காக இயேசுவானவர் இந்த பூமியிலே வந்தார். அல்லேலூயா. ஒரு மனுஷனாக அவர் அவதரித்ததின் நோக்கம் பிரித்து வைப்பதற்காக அல்ல. கர்த்தருடைய பிள்ளையே, மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு பிரிந்து போனது. ஏதேன் தோட்டத்தில் இருந்து தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருந்த உறவை பிசாசானவன் தந்திரமாக பிரித்து வைத்து விட்டார். அதனால மனுக்குலம் சாபத்திற்கு உட்பட்டது, மனுக்குலம் பாவத்திற்கு உட்பட்டது, மனுக்குலம் பயங்கரமான தீமைகளை சந்தித்தது என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை, அப்போ இப்படிப்பட்ட சூழல்ல தேவனுக்கும் மனிதனுக்கும் ஐக்கிய
ஐக்கியத்தை உருவாக்கும்படியாக, தேவனுக்கும் மனிதனுக்கும் தொடர்பை வலுப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே வந்தார். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாக புரிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்து யார்? மத்தியஸ்தம் பண்ணுகிறவர், ஒருங்கிணைப்பை உண்டு பண்ணுகிறவர். அவர் பரலோகத்தில் இருந்து பரலோகத்தின் மேன்மையை விட்டு இந்த பூமியில வந்ததின் பிரதான நோக்கம் நிறைய பேர் நினைக்கிறாங்க மனுஷனுக்கு சுகத்தை கொடுப்பதற்காக வந்தாரு. அப்படி அல்ல. பிரதான நோக்கம் மனிதனை ஆசீர்வதிப்பதற்காக வந்தார். அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்துவுடைய பிரதான நோக்கம் என்ன என்று சொன்னால், பிதாவிடத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ஜனம் பிதாவோடு கூட ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசுவானவர் இந்த பூமியிலே வந்தார். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. இயேசுவுடைய ஊழியம் என்ன சொன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. அல்லேலூயா, மனம் திரும்புங்கள். சுகம் கிடைக்கும் ஆண்டவர் இயேசு பிரசங்கிக்கல்ல. மனம் திரும்புங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் ஆண்டவர் பிரசங்கிக்கல்ல. மனம் திரும்புங்கள், வேறொரு நன்மை உங்களுக்கு கிடைக்கும் சொல்ல. மனம் திரும்புங்கள், பரலோகம் உங்களுக்கு சமீபமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பரலோகம் சமீபமா இருக்குதுன்னு, பரலோகத்தில் யார் இருக்கிறது? பிதாவானவர் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இயேசுவுடைய பிரதான நோக்கம் என்னது? சோதரம் மனுஷனையும் தேவனையும் ஒன்றிணைப்பது. அல்லேலூயா. பிரிச்சு வைக்க இயேசு வரல. பிரிஞ்சு கிடந்த மனுஷனை பிதாவோடு ஒன்றிணைப்பதற்காக இயேசு வந்தார். அல்லேலூயா. நீங்களும் நானும் அந்த இயேசுவை பின்பற்றுகிறோம். நீங்களும் நானும் அந்த இயேசுவினுடைய உபதேசங்களை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாம நடக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கவனத்தில் கொள்ளணும். அப்போ உங்களுடைய என்னுடைய பிரதான வேலை என்ன, பிரதான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, பிரிஞ்சு கிடக்கிறவங்களை ஒன்றிணைக்கணும். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாக விளங்கிக் கொள்ளணும். பிரிந்து இருக்கிறவர்களை, பிரிஞ்சு கிடக்கிறவர்களை ஒன்றிணைக்கணும். ஒரு குடும்பம் பிரிஞ்சு கிடக்குதா, அந்த குடும்பம் பிரிஞ்சு கிடக்கிறதுல குளிர்காய நாம நினைக்க கூடாது. அவர்கள் பிரிஞ்சு இருக்கிறத கண்டு சந்தோஷப்பட நாம நினைக்க கூடாது. அவர்கள் பிரிஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி ஊரெல்லாம் பேசி திரிகிறவர்களா நாம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அந்த குடும்பம் ஒன்றிணைய வேண்டும். அந்த குடும்பம் ஒன்று சேர வேண்டும். உங்களுடைய பிரதான நோக்கம் அதுவா இருக்கணும். நீங்க பேசுகிற பேச்சு அந்த குடும்பத்தை ஒன்றிணைப்பதற்காக பேசுகிற பேச்சா இருக்கணும். அந்த வீட்டை ஒன்றிணைப்பதற்காக பேசுகிற பேச்சா இருக்கணும். இல்ல சோதரம் கர்த்தருடைய பிள்ளைகளை அங்கேயும் இங்கேயுமாக பேசி நடப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்வும் கெட்டு போய்விடும். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. சோதரம் கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாக விளங்கிக் கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கை சோதரம் நாக்கு, நாவானது நாவை குறித்து வேதம் எதை எச்சரிக்கிறது? வாசிப்போம். யாக்கோபு எழுதின நிருபம் அந்த 3வது அதிகாரம் 5-6 வசனங்கள். யாக்கோபின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5-6 வசனங்கள். அப்படியே பிதாவானவரும் நாவானது சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவர்களை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்கள், நாவானது முழு சரீரத்தையும் கரைபடுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் இருக்கிறது. அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. சோதரம் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காற்றை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்கள், நாவானது முழு சரீரத்தையும் கரைபடுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. நாவுக்கு கட்டுப்பாடு வேணும்.
நாவு சின்ன அவயவம் தான். இந்த சின்ன அவயவமான நாவு என்ன செய்கிறதா? சிறிய நெருப்பு காட்ட கொளுத்துகிறது போல இந்த நாவும் என்ன செய்கிறதா? பெரிய தீங்கை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. நீங்க நினைப்பீங்க, நிறைய பேர் சொல்லுகிறதை கேட்டிருக்கிறேன், நான் இந்த வார்த்தையை பேசினேன், இது தவறா? நான் இப்படி நினைத்து நான் பேசவில்லை, இது தவறா? அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. இன்னைக்கு மனிதர்களுடைய வார்த்தையினால, நாவின் வார்த்தைகளினால, நாவினால எத்தனையோ பேர் மரித்திருக்கிறார்கள். அல்லேலூயா. எத்தனையோ குடும்பம் பிரிந்து கிடக்கிறது. எத்தனையோ குடும்பம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். நாவு அது பலதையும் பேசும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாவு பேசுகிறதற்கு எல்லாம் நாம இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. பேசுகிறது தேவையானதை பேசணும், தேவையானதை பேசணும். உங்களுடைய பரலோகம் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறது. பரிசுத்தருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறது. இப்ப மனுஷர்கள் யாருமே பார்க்கல. நீங்க யாரையாவது குறித்து தவறாக நீங்க பேசி இருக்கலாம். அந்த பேச்சு உங்களுக்கு தெரியும், கேட்டவங்களுக்கு தெரியும். ஆனா யாரை குறித்து பேசினீங்களோ அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அல்லேலூயா. ஆனா தேவன் அதை என்ன செய்கிறார்? பார்க்கிறார். தேவன் அதை பார்க்கிறார். அதை தேவன் காண்கிறார். அதற்கு ஏற்ற நீதியை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நீங்க மறந்துடக்கூடாது. தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. அப்ப அந்த தேவன் நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறதுனால அவர் நிச்சயமாக எல்லாவற்றிற்கும் அவர் நீதி செய்வார். அல்லேலூயா. அப்போ இப்ப ஒரு குடும்பம் பிரிவதற்கு ஏதுவாக யாராயிலும் பேசி இருந்தால் அதற்கு ஏற்ற நீதியை என் தேவனாகிய கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் மறந்து போகக்கூடாது. நாவு நெருப்புக்கு இணையாக நாவை சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நெருப்பு கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாக விளங்கிக் கொள்ளணும். நெருப்புன்னு சொன்ன உடனே அது பிரயோஜனமற்றது என்று நினைக்க கூடாது. அல்லேலூயா. நெருப்புல நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. நெருப்பை எவ்விதத்தில் எங்கே நாம் பயன்படுத்துகிறோமோ அதற்கு இசைந்தபடி அது நன்மையாகவோ தீமையாகவோ அமைகிறது. அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வார்த்தைகள் எங்கே எப்படி பயன்படுத்துகிறோமோ அதற்கு ஏற்றபடி அந்த வார்த்தைகள் நன்மையும் செய்கிறது, அந்த வார்த்தைகள் தீமையும் கொண்டு வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானமாக கவனமாக உங்களுடைய வார்த்தையில எப்பவுமே கவனமா இருக்கணும். சோதரம் பேசுகிறது யார் வேண்டுமானாலும் பேசலாம். பேசின வார்த்தைய அடுத்து திருத்த முடியாது. பேசின வார்த்தைய அடுத்து மாய்த்து விட முடியாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சோதரம். அதனாலதான் சோதரம் சொல்லப்பட்டு இருக்கிறது. பாருங்க, சோதரம் திருக்குறள்ல சொல்லப்படும் போது தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது, நாவினால் சுட்ட வடு. அல்லேலூயா. தீயினால் சுட்ட புண், தீயினால ஒரு மனுஷனுக்குள்ளான ஒரு காயம் வந்ததுன்னு சொன்னா அந்த காயம் ஆறிவிடுமா? அல்லேலூயா. ஆனா வார்த்தையினால வருகிற காயம் அந்த மனிதனுடைய கடைசி நாள் வரைக்கும் மாறாது என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இப்ப உணர்ந்து கொள்ளணும். வார்த்தை என்று சொல்லுவது நமக்கு ஒரு அதனுடைய முக்கியத்துவம் அறியாம நாம இருக்கலாம். ஆனா வார்த்தை எத்தனையோ உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்களை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. அந்த கஷ்டங்கள் எல்லாம் எதனால் வந்தது என்று சொல்லி நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அநேக கஷ்டங்கள் உங்களுடைய வார்த்தையினால் வந்த கஷ்டங்களாயிருக்கும். அல்லேலூயா. அநேக பிரச்சனைகள் வார்த்தையினால் வந்த பிரச்சனையாயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கவனித்துக் கொள்ளுங்க. சோதரம் பேசுகிறது அப்படின்னு சொல்லும் போது நாம கொஞ்சம் கவனமாக
கொஞ்சம் ஞானமாக, கொஞ்சம் பத்திரமாக. நிறைய காரியங்கள் நாம எடுத்தறிஞ்சு எல்லாம் பேசிடலாம். அல்லேலூயா. நாவில் இருந்து வருகிற வார்த்தை, ஒரு வார்த்தை வெளியில விழுந்துட்டுதுன்னு சொன்னா அந்த வார்த்தையை அடுத்து எடுக்க முடியாது. அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுகிற காரியம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? என்னெல்லாம் அவங்க பேசினாங்க, நாம் பேசினது மாத்திரம் இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து சொல்லப்படும் போது வேதம் சொல்லுகிறது, மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பதாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல் இருந்தார். அல்லேலூயா. ஒருவர் உங்களை குறித்து பேசுகிறார்கள், உங்களை குறித்து அவதூறு பேசுகிறார்கள், உங்களை குறித்து குற்றப்படுத்தி பேசுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் அமைதலாக உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி, அல்லேலூயா. மனிதர்கள் எல்லாருக்குமே கோபம் வரும். கோபம் இல்லாத எந்த மனுஷனும் இல்லை. அல்லேலூயா. சின்ன பிள்ளைகளை, பிறந்த பிள்ளைகளை எடுத்து பாருங்க. ஒரு குறிப்பிட்ட சமயம் கழியும் போது அந்த பிள்ளைகளுக்கே கோபம் வருகிறது. அல்லேலூயா. வருதா வரலையா? அந்த பிள்ளைகள் அந்த கோபத்தை வெளிப்படுத்துற விதங்களை நீங்க பாருங்க. அதுபோல பெரியவர்களுக்கும் எல்லாருக்குமே என்ன உண்டு? கோபம் வரும். அது மாம்சத்தின் சுபாவம். மனுஷன் மாம்சத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. ஆவியில் அல்ல வாழுகிறது, மாம்சத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். ஆமென். ஸ்தோத்திரம். வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன என்று சொன்னால், ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை மேற்கொண்டால் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. ஆவினால மாம்சத்தை நாம் என்ன செய்யணுமா? மேற்கொள்ளணும். மாம்சம் எழும்ப விடாதபடி ஆவினால நம்முடைய மாம்சத்தை நாம் என்ன செய்யணும்? கட்டுப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. மாம்சத்தை கட்டுப்படுத்தக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு, அது ஆவியின் நிறைவு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு மாம்சத்தை கட்டுப்படுத்தணுமா? எல்லாரும் சொல்லணும் அதை இதை இல்ல. தேவனுடைய அபிஷேகத்தின் நிறைவுதான் மாம்சத்தை கட்டுப்படுத்தும். ஆவியானுடைய ஆளுகைதான் மாம்சத்தை நமக்கு கட்டுப்படுத்தும். வேதம் அதனாலதான் சொல்லுது, ஆவியினால் மாம்சத்தின் கிரியைகளை நீங்க என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. நீங்க மாம்சத்துக்கு இடம் கொடுக்குறீங்களா, இல்ல ஆவியக்கு ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்கு நான் இடம் கொடுக்கிறேன்? எந்த எந்த மாம்சத்துக்கு நான் இடம் கொடுக்கிறேன்னா இல்ல ஆவியானவருக்கு நான் இடம் கொடுத்திருக்கிறேனா? அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. சோதரன். கர்த்தருடைய பிள்ளைகளே, சோதரன். நம்முடைய வாழ்வு, நம்முடைய ஜீவிதம் சோதரம் நாம ஆவியானவரை கொண்டு நம்முடைய மாம்சத்தை நாம மேற்கொள்ளணும். சோதரன். கோபம் எழும்பி வரும். அபிஷேகம் உங்களுக்குள்ளால இருந்தா அந்த அபிஷேகம், அந்த ஆவியானவர் உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுவார். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. இன்னைக்கு கோபம் கண்ட்ரோல்ல இல்லை. நிறைய பேருக்கு கோபம் கண்ட்ரோல்ல இல்லை. உலகத்தில் இருக்கிறவர்களை குறித்து பேசவில்லை. தேவனை ஆராதிக்கிறவர்களை குறித்து பேசுகிறேன். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. தேவன் ஆராதிக்கிறவர்கள், அது ஊழியக்காரர்களா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், மூப்பர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் என்ன நடக்கிறது? அவர்களுடைய மாம்சம் நிறைய இடங்களில் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானமா கவனமா மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. வார்த்தைகள், கடும் சொற்கள் எப்ப வெளியில வரும்? கடும் சொற்கள் எப்ப வெளியில வரும்? நாம கோபத்துல இருக்கிற நேரத்துலதான் கடும் சொற்கள் வெளியில வரும். அந்த கோபத்தை அடக்கணும். அந்த கோபத்தை அடக்கணும். அந்த கடும் சொற்கள் சோதனை. நிறைய பேர் சொல்லுவாங்க, சாதாரணமாக லகுவாக பேசுகிறது போல. கர்த்தருடைய பிள்ளையே, வார்த்தைகள் இடம் இடத்தை அனுசரித்து, ஒரு மனிதனுடைய மனநிலையை அனுசரித்து அந்த வார்த்தைகள் கிரியை செய்யும். நல்லா விளங்கிக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய இடங்கள்ல நான் கேட்டிருக்கிறேன், எப்பவும் நான் பேசுகிற வார்த்தை தான் நான் பேசினேன்.
எப்பமும் பேசுகிற வார்த்தை. கோபத்துல எப்பமும் பேசுகிற வார்த்தை. புரியுதா உங்களுக்கு? அந்த வார்த்தைகள் அநேக தரம் அவர்கள் பயன்படுத்தி இருப்பார்கள். இந்த வார்த்தைகள் அநேக தரம் அவர்கள் உபயோகப்படுத்தி இருப்பார்கள். ஆனா அன்னைக்கெல்லாம் அந்த வார்த்தை செயல்பட்டு இருக்கவே செய்யாது. அல்லேலூயா. ஆனா எந்தோ ஒரு நாள் பேசின வார்த்தை செயல்படுகிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆமென் சோதரம், நீங்க எப்பவும் கோபத்துல பேசுகிறது போல நீங்க பேசினீங்க. ஆனா கேட்ட மனிதனுடைய மனநிலை, அல்லேலூயா, கேட்ட குடும்ப உறுப்பினர்களுடைய மனநிலை, குடும்ப உறவுகளுடைய மனநிலை எப்படி இருந்தது என்பது நமக்கு தெரியாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், உற்சாகமா சொல்லுங்களேன். நல்லா விளங்கிடணும். நாம ஒரு கட்டாந்தரை இருக்குது. அந்த கட்டாந்தரையில கொஞ்சம் விதைகள் விழுந்தது. மழையே கிடையாது, வெயிலாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். வெயில், சூரியன் சுட்டெரிக்கிற வெயில். அந்த விதை விழுந்த இடத்துல அப்படியே தான் கிடக்கும். அந்த விதையில மாற்றம் வராது. சில நேரங்களில் உணவு தேடி வரக்கூடிய பறவைகளோ சிறிய பிராணிகளோ அந்த விதையை கண்டால் தங்களுக்கு உணவாக்கி கொள்ளும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அதே நேரத்துல அதே நிலம்தான் கொஞ்சம் போல மழை பெய்து கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்கிறதுன்னு வச்சிடுங்க. அந்த இடத்துல அந்த விதை விழுந்துட்டுன்னு வச்சிடுங்க. அந்த விதை என்ன செய்யும்? மாறும். மாறும். அதுல வேர்விட ஆரம்பிக்கும், அது துளிர்க்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. விதைதான். ஆனா நேரமா விழுந்த நேரத்துல ஒண்ணுமே செய்யல. வெயில் காலத்துல அது ஒண்ணுமே செய்யல. அதே இடத்துலதான் திரும்பவும் விழுகிறது. ஆனால் மாற்றம், இங்க மாற்றம் என்னன்னு கேட்டா, அந்த நிலத்துல ஈரப்பதம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஈரப்பதம் இருக்கச்சுல அந்த விதை மாறுகிறது, அந்த விதை முளைக்கிறது, அந்த விதை வளருகிறது, அந்த விதை துளிர் விடுகிறது. அல்லேலூயா. இது போலதான் நமக்கு வார்த்தை, நம்முடைய வார்த்தை அது எப்படி கிரியை செய்கிறதுன்னு சொன்னா, எதிரில் இருக்கிறவர்கள் கேட்கிறவர்களுடைய இருதயம் வறண்ட இருதயமா இருந்ததுன்னு சொன்னா, அல்லேலூயா, வறண்ட இருதயம்னா கல்லா இருக்கும். கல்லா இருக்கு. என்ன சொன்னாலும் வந்தா பாத்துடலாம். அல்லேலூயா. வந்தா பாத்துடலாம். ஆமென் சோதரம். சில சொல்லுவேன் பாத்தீங்களா, கல் நெஞ்சக்காரன், என்ன சொன்னாலும் காதுல ஏறுதா? அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட கல்லான இருதயம் கொண்டவர்களிடத்துல பேசச்சல அவர்களுடைய இருதயம் கல்லா இருக்கும் போது, யசோதா கவனிங்க, கல்லா இருக்கும் போது யசோதா அந்த வார்த்தை அங்கே செயல்படவில்லை. அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியத்துல உடைஞ்சு போய் நொறுங்கி போய் சோதரம் துக்கத்துல பாரத்துல இருப்பாங்க. அந்த நேரத்துல அதே வார்த்தையை பேசினா அந்த வார்த்தை செயல்பட்டு. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். என்னைக்கும் பேசினேன், அன்னைக்கு அவர்கள் கேட்கும் போது அவருடைய இருதயம் கடினப்பட்ட இருதயமாயிருந்தது. ஆனா திரும்ப நீங்க பேசும்போது கேட்ட இருதயம் உடைஞ்ச இருதயமாயிருந்தது. அந்த இடத்துலதான் தவறான ரிசல்ட் வருகிறது, தவறான முடிவுகள் வருகிறது, தவறான நடத்திப்புகள் வருகிறது, தவறான சகவாசங்கள் வருகிறது, தவறான போக்குகள் வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் அந்த வார்த்தையை குறிச்சு கவனமா இருக்கணும். இப்ப விளங்குது அவங்களுக்கு வார்த்தை எவ்வளவு பெரிய காரியம் என்பது விளங்குதா? சிலர் பெருமை பாராட்டிட்டு நடப்பாங்க, நான் பேசினேன் ஒன்னும் இல்லை. அல்லேலூயா. யசோதனை என்னைக்கும் ஒண்ணு போல இருக்காது, எப்போதும் ஒன்று போல இருக்காது, எல்லா காலத்திலும் ஒன்று போல இருக்காது. அந்த வார்த்தைகள் சில இடங்களில் யசோதனை சில பெற்றவர்கள் பிள்ளைகளை பேசி அந்த பிள்ளைகள் தவறான முடிவுகள் எடுக்கும் போது
அமீன் சோதரம். அவர்கள் உடைஞ்சு போயிடுறாங்க, நொறுங்கி போயிடுறாங்க, அவருடைய வாழ்வே வேண்டாம் என்று சொல்லி வைக்கிறாங்க. அமீன் சோதரன், நான் அவங்க சொல்லுகிற காரியங்கள் இப்படியெல்லாம் நடக்கும்னு நினைச்சு நான் பேசினதே இல்லை, இப்படியெல்லாம் வரும் என்று நினைத்து நான் பேசினதே இல்லை. இந்த வார்த்தை அடிக்கடி அந்த பிள்ளையிடத்துல உபயோகப்படுத்தி இருக்கலாம். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த வார்த்தையில கவனமாயிருங்கள். உங்களுடைய நாவு நெருப்பு. அல்லேலூயா. அந்த நாவு என்ன செய்கிறதா? ஆமென் சோதரன், காட்டை கொளுத்தி விடுகிறது போல சில இடங்களை, சில குடும்பங்களை, ஆமென் சோதரன், சில நட்பை அது அழித்து விடுகிறது. அல்லேலூயா. ஆமென் சோதரன். சங்கீதங்கள் புஸ்தகம் 10வது அதிகாரம் 15வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். சங்கீதங்கள் புஸ்தகம் 10வது அதிகாரம் 15வது வசனம். துன்மார்க்கனும் பொல்லாதவனுமாய் இருக்கிறவன் மேல் இருக்கிறவனுடைய புயத்தை முறித்துவிடும், அவனுடைய ஆகாமியம் காணாமல் போகும் மட்டும் அதை தேடி விசாரியும். அமீன் சோத்ரம். ஒரு தவறு. 101ஆம் சங்கீதம் 15வது வசனம். 101வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனம். 101:5. பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பே, மேட்டுமை கண்ணனையும் பெரும் நெஞ்சனையும் பொறுக்க மாட்டேன். அல்லேலூயா. அமீன் சங்கீதக்காரன் தாவீது என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டா, அவர் சொல்றாரு, பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். யார சங்கரிப்பனி சொல்றாரு? புறங்கூறி திரிகிறவனை. அல்லேலூயா. அமீன் சமாதானத்தை கெடுக்கிறதாய் பேசுகிறவனை, மன மகிழ்ச்சியை கெடுக்கிறதாக பேசுகிறவனை, ஒரு குடும்பத்திலே நம்பிக்கையை உடைக்கும்படியாக பேசுகிறவனை, அன்பை குறைக்கும்படியாக பேசுகிறவனை நான் என்ன செய்வேன்? சங்கரிப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுடைய ஐக்கியங்கள், உங்களுடைய நட்புகள் அமீஷன் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நிறைய பேருக்கு இந்த அமீஷன், இந்த புறங்கூறுகிறவர்கள் தான் அமீஷன் நட்பா இருப்பாங்க. அல்லேலூயா. அமீஷன் ரகசியமா அவதூறு பேசுகிறது. ரகசியம். அல்லேலூயா. அமீன் சோதரன், ரகசியம் யாருக்கும் தெரியாம அவதூறுகளை பேசுகிறது. இவர்களிடத்துலதான் அமீன் சோதரன் என்னன்னு சொன்னா பயங்கர இது என்னமோ அவர்கள் ஒரு பெரிய தகவல்களை பரிமாறுகிறவர்களை போலையும், இவர்கள் தகவல்களை சேமிக்கிறது போலையும் இவர்களுக்குள்ளால ஒரு உணர்வு. அல்லேலூயா. அமீன் சோதரன், அவதூறு பேசுகிறவர்களை விட்டு நீங்க விலகி இருக்கணும். அவதூறு பேசுகிறவர்களுக்கு கூட நீங்க ஐக்கியம் கொண்டாலும் அவர்களை கடிந்து கொள்ளணும். இதெல்லாம் சரியில்லை, இதெல்லாம் தவறாக்கும். அமீஷா, இந்த சுபாவம் உனக்கு நல்லதில்லை, இந்த சுபாவம் உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதல்ல, இந்த சுபாவம் உன்னுடையதான குடும்பத்துக்கு நல்லதல்ல என்று சொல்லி அவர்களை கடிந்து கொள்ளணும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, நான் அவனோட சங்கரிப்பேன், கொண்டு போடுவேன், சங்கரித்து போடுவேன் அப்படின்னு சொல்றேன். உங்களை சங்கரிக்க சொல்ல, அவர்களை விட்டு விலகுங்க, அவர்களை கடிந்து கொள்ளுங்க. இதெல்லாம் சரியில்லை, திட்டவட்டமா சொல்லுங்க. இப்படி பேசுகிறது உனக்கோ, உன்னுடைய வாழ்வுக்கோ, உன்னுடைய பிள்ளைகளுக்கோ, உன்னுடைய எதிர்காலத்திற்கோ நலம் பயக்காது என்று சொல்லி அவர்களை கடிந்து கொள்ளுங்க. உண்மை தன்மை அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்க. அவர்களோடு உள்ள ஐக்கியத்தை நீங்கள் முடித்து போடுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அது இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு அதுல பங்கு வரும். அவரோட ஐக்கியமா இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதுல பங்கு வரும். நாளை ஒரு காலத்தில் அவர்கள் பிடிக்கப்படுகிறேன் என்று சொல்லப்படும் போது உங்களை முன்னிறுத்தி கொண்டு, அல்லேலூயா, ஏன்னு சொன்னா அவர்களை குறித்து வேதம் சொல்லு, ரகசியமாய் அவர்கள் அவதூறு பேசுகிறார்கள். நல்லா விளங்கிடணும். நல்ல ஆமென். அவர்கள் வந்து உங்களிடத்தில் ரகசியமா சொன்னாங்க, நீங்க அதை என்ன செய்றீங்க? பரிசுயமா 4 பேருக்கு சொல்றீங்க. அல்லேலூயா. குற்றம் யார் மேல் சுமரும்?
அவர்கள் சொல்லிடுவாங்க, நான் ஆறு நீ தானே என்கிட்ட சொன்ன, யாரு கூட இருந்தது, அதுக்கு யாரு சாட்சி இருக்கிறாங்க, நான் பேசுனா பொய் சொல்லாத. அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. பிடிக்கப்படுகிறது யாரு? ஹலோ, பிடிக்கப்படுகிறது யாரு? நல்லா யோசனை பண்ணிட்டான். நல்லா சோதனை உங்களை ஆராய்ந்து பார்க்கணும். ரகசியமாவது பேசுகிறது நல்லதில்லை, நல்லதில்லை. சில மாமியாரிடத்துல ரகசியமா போய் சொல்றது, சில மருமகளிடத்துல ரகசியமாய் போய் சொல்றது, சில புருஷனிடத்துல ரகசியமாய் போய் சொல்றது, சில மனைவிகளிடத்துல ரகசியமாய் போய் சொல்றது, சில பிள்ளைகளிடத்துல ரகசியமாய் போய் சொல்லுகிறது, சில பெற்றவரிடத்துல ரகசியமாய் போய் சொல்லுகிறது. அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. தவறு. அது என்னது? தவறு. உங்களை நீங்க திருத்திக் கொள்ளணும். நீங்க அப்படிப்பட்டவர்களோடு கூட ஐக்கியத்தில் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்களை உங்களை விட்டு விலக்குங்க. அவர்கள் ஒருவேளை உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களா இருக்கலாம். நாளைக்கு நன்மை செய்கிற அவர்கள் முகாந்திரம் உங்களுக்கு தீமைகள் வருவதற்கும் ஏது உண்டு. அல்லேலூயா. அதனால நீங்க என்ன செய்யணும்? அவர்களை விட்டு விலகணும். அவருடைய ஐக்கியத்தை விட்டு விலகணும். இந்த காரியத்துல எனக்கு பங்கு கிடையாது, எது வேணும்னாலும் நீ சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை விட்டுறணும். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. ரகசியமாக தூரம் பரப்புகிறது நல்ல சுபாவம் இல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் அதை கவனித்துக் கொள்ளணும். அல்லேலூயா, சோதனை. இயேசுவையே ஜனங்கள் விட்டு வைக்காதபடி இயேசுவுக்கு பின்னாலேயே ஜனங்கள் பேசினார்கள். அல்லேலூயா, சோதனை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 19வது வசனம். மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் இருந்தால் அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கு பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார். அல்லேலூயா. இப்போ இயேசு சாப்பிடுகிறவராக போஜன பானம் பண்ணுகிறவராய் வந்தால் அதற்கு அவர்கள், இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன். யார சொல்றாங்க? யார சொல்றாங்க? அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. இயேசுவுடைய ஆகாரங்கள், அவருடைய உணவு முறைகளை பார்த்து என்ன சொல்றாங்க? என்ன அவதூறு பரப்பிட்டு இருக்கிறாங்க? என்ன அவதூறு பரப்புறாங்க? போஜன பிரியனும் மதுபான பிரியனும். அல்லேலூயா, போஜன பிரியனும் மதுபான பிரியனும். யாரை குறிச்சு? யாரை குறிச்சு இந்த அவதூறு? இயேசுநாதரை குறித்து. அல்லேலூயா, சோதரன். கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாக விளங்கணும். நல்லவர்களையும் சோதரன் கெட்டவர்களாக சித்தரிப்பார்கள். அல்லேலூயா, சோதரம். நீங்க அதனால ஒரு காரியம் உங்கள் மேல ஒரு அவதூறு வந்துட்டதுன்னு சொன்னா, அந்த அவதூறை நியாயப்படுத்துவதற்கு நீங்க போராடாதீங்க. அல்லேலூயா. ஒருவர் அவதூறு சொல்லிட்டார், நாம் என்னிடத்துல தவறு இல்லை, அதை நியாயப்படுத்த பிரயாசப்பட்டு திரும்பவும் குற்றப்படுத்தப்படுகிற அநேகர் உண்டு. அல்லேலூயா. பேசிட்டாங்களா? உங்களிடத்துல நியாயம் இருக்குதா? விட்டுருங்க, அவங்க பேசட்டும். ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய நீதி உமக்கு தெரியும், என்னுடைய உண்மைத்துவம் உமக்கு தெரியும். அல்லேலூயா. நான் எப்படிப்பட்டவன் என்பது உமக்கு தெரியும். அல்லேலூயா. 4 பேர் உங்களை நல்லவர்கள் என்று சொல்லுவாங்க, 4 பேர் உங்களை தீயவர்கள் என்று சொல்லுவாங்க. அல்லேலூயா. அதனாலதான் வேத வசனம் சொல்லுகிறது, நல்லா விளங்கிடணும். வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எதை செய்தாலும் தேவனுக்கு என்று செய்யுங்கள்.
கர்த்தருக்கென்று செய்யுங்கள். அல்லேலூயா. நீங்க உபவசிக்கிறீங்களா? அது கர்த்தருக்காக. நீங்க சாப்பிடுறீங்களா? அது கர்த்தருக்காக. அல்லேலூயா. எதை செய்தாலும் கர்த்தருக்காக, தேவனுக்காக செய்யுங்க. தேவனுக்காக. மனுஷனை நீங்க உங்களுடைய உள்ளம் மனுஷன் ஒரு காலமும் காண முடியாது. தேவனுக்கு நீங்க உண்மையானவர்களா இருங்க. உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறவர் தேவன், உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறவர் தேவன். அந்த தேவனுக்கு நீங்க உண்மையானவர்களா இருங்க. அவதூறு சொல்லிட்டாங்க, என்ன குறிச்சு அப்படி பேசிட்டாங்க, கலங்காதீங்க. என்ன குறிஞ்சு அதை பேசிட்டாங்க, கலங்காதுங்க. கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார். தேவன் அதை பார்த்துக் கொள்வார். நியாயமானது என்னைக்கும் மறைச்சு வைக்க முடியாது. ஒரு நாள்ல உண்மை வெளியே வந்தே ஆகும். அல்லேலூயா. ஆமென். நீங்க அதுக்காக போராடாதுங்க, அதுக்காக போராட நிக்காதுங்க. இயேசு அவர்கள் பேசினதற்காக அவர் போராடவில்லை. அல்லேலூயா. ஆமென். இயேசு அவர்கள் செய்ததற்காக அவர்களோடு வாக்குவாதம் பண்ணவில்லை. நான் அப்படி இல்ல, நான் இப்படி ஆக்கும், உண்மை ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிரூபிப்பதற்காக செயல்படவில்லை. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் மேல அவதூறு வந்துட்டுதா, ரைட், பொறுமையா இருங்க. தேவன் அதற்கு நியாயம் செய்வார். தேவன் அதற்கு நீதி செய்வார். அந்த காரியம் உண்மையா பொய்யா என்பதை தேவனாகிய கர்த்தர் வெளிச்சத்துல கொண்டு வரும். கொஞ்சம் காலதாமதமாகலாம், கொஞ்சம் காலங்கள் தாமதமாகலாம். அல்லேலூயா. ஆமென். நல்லா விளங்கிடணும். ஆமென். வேதத்துல தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் ஆமென் உண்மை உள்ளவன். தானியேல் தன்னுடைய வேலையில் கரிசனை உள்ளவன். தன்னிடத்தில் உள்ள எல்லா காரியத்திலும் அல்லேலூயா ஒரு ஆமென் அரசு நிபந்தனைகளையும் அவன் புறம் செய்யவில்லை. அல்லேலூயா. அவனை குற்றப்படுத்தக்கு, அவனை எப்படியாவது கெணியிலப்படுத்துவதற்கு ஒரு கூட்டம் அவனை பின்னால ஓடிக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. இவனை எதெங்கிலும் ஒரு செயல்ல குற்றப்படுத்திடலாம், முடியவே இல்லை, முடியவே இல்லை. அப்போ பின்தொடர்ந்து தானியேலை பின்தொடர்ந்து போனவர்கள் ஒன்றை மாத்திரம் அவர்கள் கண்டுகொள்ளுகிறார்கள். என்னன்னு சொன்னா, தானியேல் தினமும் எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வைத்து ஜெபிக்கிறான். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. அவன் பக்தி உள்ளவனா இருக்கிறான். எந்த வேலை இருந்தாலும் அந்த வேலைகளில் அதை விட்டுக்கிட்டு அவன் என்ன செய்யறான், ஜெபிக்கிறான். அல்லேலூயா. அப்போ அவனை பின்தொடர்கிற கூட்டம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆமென் காரியத்தை நினைக்கிறாங்க. நம்ம இதை வச்சுதான் இவனை பழி வாங்க முடியும், இதை வச்சுதான் இவனுக்கு ஒரு தீங்கு செய்ய முடியும். அப்ப நாம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர்கள் பார்த்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நாம ராஜாவிடத்துல போய் ஆமென் என்ன செய்வோம், ஒரு கோரிக்கை வைப்போம். ஒரு மாத காலத்திற்கு ராஜாவை மாத்திரம் எல்லாரும் சேவிக்கணும், ராஜாவை மாத்திரம் எல்லாரும் நமஸ்கரிக்கணும். ஆமென். ஏன்னு சொன்னா, அந்த காலங்களில கர்த்தருடைய பிள்ளை ராஜாக்களை ஆமென் தெய்வத்திற்கு நிகராக ஆமென் செயல்படுத்தினார்கள். அல்லேலூயா. நம்ம தேசத்திலையும் ஆமென் இருந்தது. நம்ம தேசத்திலையும் ராஜாக்களை தெய்வமாக்கின காலங்கள் இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கும் ஆமென் திருவனந்தபுரத்துல ஒரு கோயில் இருக்கிறது. அந்த கோயில பத்மநாப சுவாமி கோயில்னு சொல்லுவாங்க. இவர் யார் அப்படின்னு கேட்டா, இந்த பத்மநாபபுரம் தேசத்தை ஆட்சி புரிந்தவர். அல்லேலூயா. இதே போல ஒவ்வொரு இடங்களிலும் இருக்கிறார்கள். அவர்கள் யார் அப்படின்னு கேட்டா, தேசத்தை ஆமென் நல்லாட்சி செய்து ஜனங்களுக்கு நன்மை செய்தவர்களை அவர்கள் தெய்வமாக பாவித்து சித்தரித்து செயல்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. அப்போ அன்னைக்கு ஆமென் அவர்களுடைய காலங்களில ஆமென் ராஜாக்களை தெய்வமாக வைத்திருந்தார்கள், வழிபட்டார்கள். அதனால இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ராஜா ஒரு மாசம் அல்லேலூயா இந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டது, அரசாணை செயல்படுத்தப்பட்டது. ஆனாலும் தானியேல் தான் செய்து வந்தது போல 3 வேளை ஜெபித்தான். நாள் வந்தபோது தானியேலை குற்றவாளியாக பிடித்து சத்துருக்கள் ராஜாவிற்கு முன்பாக நிறுத்தினார்கள். அல்லேலூயா.
சத்தம் அல்லேலூயா. முடிவை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தானியேல் காக்கப்பட்டார். தானியேலை குற்றப்படுத்தினவர்கள் என்ன செய்தாங்க? தானியேல் அந்த இடத்துல நீதியோ நியாயமோ கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாக விளங்கி கொள்ளணும். தானியேலுக்கும் ராஜாவுக்கும் நல்ல ஒரு உறவு உண்டு. தானியேலுக்கும் ராஜாவுக்கும் நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதல் உண்டு. அல்லேலூயா. தானியேல் நினைச்சிருந்தா ராஜாவிடத்துல போய் கேட்டிருக்கலாம், ராஜாவே இவர்கள் என்ன கெணியில படுத்தக்காக இந்த காரியத்தை செய்திருக்கிறாங்க, இந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. தானியேல் கேட்கவே இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லுகிறேன்னு சொன்னா, தானியேலுக்கு பிரச்சனை வருகிறது என்று சொன்ன போது கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாக விளங்கணும். ராஜா ராத்திரி உறக்கம் இல்லாமல் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. தானியேல் புத்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ராமுழுதும் போஜனம் பண்ணாமலும் கீதவாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவொட்டாமலும் இருந்தார். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. அல்லேலூயா. அப்ப இந்த ராஜா தானியேல் ஒரு கோரிக்கை வச்சா அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்வாரா மாட்டாரா? ஏற்றுக்கொள்வார் இல்லையா? ஆனா தானியேல் அந்த கோரிக்கைக்காக போகவே இல்லை. அல்லேலூயா. அவர் அவருடைய வேலை, அவருடைய கடமையை சரியா அவர் பாட்டில் செய்துகிட்டே இருந்தார். நாலு வந்த போது பிடிச்சுக்கிட்டு போறாங்க, ராஜாவுக்கு முன்னால வச்சாங்க, பேசவே இல்லை. அவரை பிடித்து சிங்கத்தின் கெபியிலே போட்டாங்க, பேசவே இல்லை. ராஜா அவருக்கு என்ன நடந்திருக்கும் என்று சொல்லி அதிகாலையில் எழுந்து போய் சிங்கத்தின் கெபியின் வாசல் நின்று வேதம் சொல்ல துயர சத்தமாய் அவர் கூப்பிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். தானியேல் புத்தகம் 6வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவர் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டார். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தானியேல் சொல்றான், முதல்ல ராஜாவை வாழ்த்தி விட்டு சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகள் வாயை கட்டி போட்டார். அது ஏன் என்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. தீங்கு செய்கிறவர்கள் தீங்கு செய்தார்கள், நல்லா விளங்கிடணும். ஆனா ஆண்டவர் அந்த தீங்குக்கு இடம் கொடுக்கவில்லை. எனக்கு தீங்கல் வருது, அவர் வெப்ராளப்படல. ஐயோ என்ன வலையில அகப்படுத்துறாங்க, வெப்ராளப்படல. ஐயோ என்ன குற்றப்படுத்துறாங்க, வெப்ராளப்படல. அது நியாயீகரிக்க போராட கிடைக்கிற தண்டனை, எனக்கு தண்டனை கொடுக்குறீங்களா, ஏற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் அந்த இடத்துல மகத்துவம் அடைந்தது. தேவனுடைய நாமம் அந்த இடத்துல உயர்த்தப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளை, நீங்களும் நானும் விசுவாச வாழ்க்கை வாழுகிறவர்கள், நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லுகிறவர்கள். ஒவ்வொரு இடத்திலையும் எதிர்த்து பேச நிக்காதீங்க. நியாயம் உங்க பக்கம் இருந்தா கர்த்தர் நீதி செய்வார். நீங்க உண்மையுள்ளவர்களா இருந்தால் தேவன் நீதி செய்வார். அல்லேலூயா. எல்லாருடைய கண்களும் காணும், தேவனுடைய நாமம் மகத்துவப்படும். இன்னைக்கு தேவனுடைய நாமம் அநேக இடங்களில தூஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவனுடைய மகத்துவம் தூஷிக்கப்பட்டு இருக்கு. யாருனாலன்னு கேட்டா, விசுவாச வாழ்க்கை வாழுகிறேன் என்று சொல்லுகிறவர்களால. தங்கள் மேல் வருகிற அவதூறுகளுக்கு பதில் பேசுகிறது. தங்களை அவதூறா பேசுறாங்க, சோதனம், அதற்கு பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேசி தங்களுடைய சாட்சியான வாழ்க்கையை இழந்து போகிறாங்க. தங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையை இழந்து போறாங்க. பரிசுத்தமான வார்த்தை பேச வேண்டிய நாவில் இருந்து எப்படி உள்ள வார்த்தை, உலகம் எல்லாம் சுற்றி நின்றுட்டு இவங்க எல்லாம் விசுவாசிகளா, இவங்க எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளா, சோதரம் பைபிளையும் தூக்கிட்டு போறாங்களே. கேட்டிருக்கீங்களா பேசுறது? கேட்டிருக்கீங்களா? எதனால வருது?
எதனால வருது? நம்முடைய செய்கை அவர்களுக்கு அருவருப்பாயிருக்கிறது. சரிதானே? நம்முடைய வார்த்தை அவர்களுக்கு அவர்கள் நம்மிடத்தில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்பிற்கு மாறாக அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா, நம்முடைய வார்த்தையில இருந்து நல்ல வாயிலிருந்து நல்ல வார்த்தை வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்முடைய வாயிலிருந்து தீய வார்த்தைகள் வரும்போது இவர்களும் வேதாகமத்தை தூக்கி கொண்டு செல்லுகிறார்களே. அல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரிதானே? சரிதானே? கர்த்தருடைய பிள்ளைகள் மிண்டருது. உங்களை குற்றப்படுத்தட்டும், அதுக்கு தண்டனை வரட்டும், அதுக்கு பரிகாசம் வரட்டும், பேசாதுங்க. தேவன் நீதி செய்வார். தானியேலை காப்பாற்றினார். அதே வேளையில ராஜா கோபத்தினால சோதரம் இவரை யாரெல்லாம் குற்றப்படுத்தினார்களோ அவர்களை சிங்கத்தின் கெபியிலே போடுவதற்கு சோதரம் ராஜா கட்டளை கொடுக்கிறார். வேதம் சொல்லுது, அவர்கள் சிங்கத்தின் கெபியின் அடிப்பாகம் போய் சேர்வதற்கு முன்பதாகவே அல்லேலூயா, அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டார். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. சோதரம் அதுக்கு அடுத்து சில சட்டங்களை, சில திட்டங்களை சோதரம் அவர் ஏற்படுத்துகிறார். எதனால? கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம் அவதூறு செய்யல, பேசுறாங்க, சகித்துக் கொள்ள. இயேசுவே சகித்தார் இல்லையா? இயேசுவே அவதூறு பேசுனாங்க இல்லையா? நம்மையும் பேசுவாங்க, நம்மையும் பேசுவாங்க. எத்தனை உத்தமர்களாய் நாம் இருந்தாலும் பேசுவாங்க. அல்லேலூயா. பொறுமையாயிருங்க, பொறுமையாயிருங்க. எதிர்த்து பேசாம இருங்க. பதில் சொல்லாம இருங்க. ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. வார்த்தை முக்கியம். வார்த்தையில கவனமா இருக்கணும். உங்களுடைய வார்த்தை அடுத்தவர்களை காயப்படுத்தக்கூடாது, குடும்ப உறவுகளை பிரித்து வைக்க கூடாது, ஐக்கியங்களை உடைத்து போடக்கூடாது. கர்த்தருக்கு உண்மையாக இருந்து தேவனுடைய சமூகத்துல ஐக்கியத்தை வலுப்படுத்துகிறவர்களாக, உடைக்கப்பட்டவர்களை ஒன்றிணைக்கிற வார்த்தைகளை பேசுகிறவர்களாக நாம் ஒவ்வொருத்தரும் மாறுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாம் எல்லாரும் முழங்கால் படிடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.